பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் 9 இடங்களில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல். ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவம். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா அதிரடி தாக்குதல். சொந்த மண்ணிலிருந்து ஏவுகணைகளை வீசி அதிரடி. ஜெய்ஷ்-இ முகமது மற்றும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையகங்களை குறிவைத்து தாக்குதல். முப்படைகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி பயங்கரவாதிகளின் இருப்பிடங்கள் துல்லியமாக தகர்ப்பு. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுவிட்டது. ஜெய்ஹிந்த் என சமூக வலைதளத்தில் இந்திய ராணுவம் பதிவு. ஜெய்ஷ்-இ முகமது மற்றும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையகங்களை குறிவைத்து தாக்குதல். முப்படைகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி பயங்கரவாதிகளின் இருப்பிடங்கள் துல்லியமாக தகர்ப்பு. உளவு அமைப்புகள் அளித்த விவரங்கள் அடிப்படையில் இலக்குகளை நிர்ணயித்த இந்திய படைகள். பாகிஸ்தான் பொதுமக்கள் ராணுவ தளங்களை விடுத்து பயங்கரவாதிகளை மட்டும் குறிவைத்து தாக்குதல். இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் அத்துமீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல். சிறிய வகை பீரங்கிகளை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தாய் மகள் காயம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நேற்று இரவு 8 மணி முதல் கண்காணித்து வந்த பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள இல்லத்தில் இருந்தவாறு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் சேர்ந்து கண்காணிப்பு. இந்திய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் கண்டனம். ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என காட்டம். இந்தியாவின் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம். லாகூர் மற்றும் சியால்காட் விமான நிலையங்கள் 48 மணி நேரத்திற்கு மூடப்படுவதாகவும் அறிவிப்பு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உச்ச பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வேண்டுகோள். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து காலை 10 மணிக்கு விவரங்களை வெளியிடுகிறது இந்திய ராணுவம். தாக்குதல் குறித்த முழு விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் வேதனை அளிக்கிறது. சண்டை விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காலை 11 மணிக்கு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை.